ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி குக்கிங். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, பூசணிக்காயை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு 2 கப்பு அதோடு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி வாஷ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூனு அந்த காயோடு சேர்த்து 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். அந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூனு திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். திருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா அதை கடைஞ்சிக்கலாம். காயும் சாதமும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம், கடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பால் 1/2 கப்பு சேர்த்து திரும்பவும் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். அதோட 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரைக்கு நம்ம இதை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை அதோடு சேர்த்துக்கலாம். இதை சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறியும் சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். See you. Bye bye. Thank you friends.